ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது முக்கியம் இல்ல நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறதா முக்கியம். அண்ணனும் தங்கச்சி அப்படி உண்மையாவே என் கூட பிறந்த அண்ணன் இல்ல. ஹாய் ஹலோ மை டியர் டெக்கால்டி ஃபேமிலிஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா இது கொஞ்சம் எமோஷனலான வீடியோன்னா நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இதை ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். பட் ஆனா இதை சூர்யா கண்டிப்பா இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். ஏன்னா டாம் அண்ட் ஜெர்ரி எபிசோட் தான் இன்னைக்கு பண்ணலான்னு பிளான் போட்டு கிளம்பிலாம் ரெடி ஆயிருக்கோம். அவனும் கிளம்பிட்டு இருக்கான். டாம் அண்ட் ஜெர்ரி எபிசோட் தான் நிறைய பேருக்கு புதுசா பாக்குறவங்களுக்கு தெரியாது. ஒரு 3 கொஸ்டின் கேட்போம். அதுல என்னென்ன நாங்க மறைச்சு வச்சிருக்கோம் என்னன்றத கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவோம். அதுதான் டாம் அண்ட் ஜெர்ரி எபிசோட்னா. ஸோ அப்படிதான் இன்னைக்கு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கோம். பட் ஆனா அதுல நான் அவனை என்ன பண்ண போறேன்னா, இது நான் பண்ணலாமா இல்லையான்னு எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. ஸோ என்னைய சொல்லி கலாய்க்கும் போதே நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுற அளவுக்கு போவேன். பட் அவனை சொல்லும் போது அவன் என்ன ஆவான், அவன் ரொம்ப வேற எமோஷனல் டைப்பா. ஸோ இதை சொன்னோன்னே அவன் ரொம்ப எமோஷனல் ஆயிடுவானோன்னு ஒரு பயம் வேற. அதனால எதுவும் ரொம்ப ஃபீல் பண்ணிடுவானோன்ட்டு எனக்கு இதை சொல்லவே எனக்கு ரொம்ப இது கஷ்டமா தான் இருக்கு. என்ன சொல்ல போறேன் அப்படின்னா நீ என்னோட உண்மையான அண்ணனே இல்ல, உன்னை வேற எங்க இருந்தா கூட்டிட்டு வந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்ல போறேன். பட் அவன் ஃபர்ஸ்ட் நம்புவானானே தெரியல. ஏன்னா நீங்க நிறைய வீடியோ பார்த்திருப்பீங்க எந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கும் எப்படி இருக்கும்ட்டு. பட் அவன் இத்தனை வருஷமா கூட இருந்துட்டு இந்த மாதிரி சொன்னா கண்டிப்பா நம்புவானான்னு தெரியல. பட் இருந்தாலும் நான் ஒரு எமோஷனலா ஒரு கதையே கிரியேட் பண்ணி நானா அப்படியே சொல்ல போறேன். பட் ஆனா உண்மையா ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஏன்னா இந்த மாதிரிலாம் சொன்னா அவன் கண்டிப்பா தாங்க மாட்டான். அவனை பத்தி உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் சீட்டு போட்டு எடுக்கிற மாதிரியே நான் ஒரு டூப்ளிகேட் சீட்டும் வச்சிருப்பேன். அதை வச்சு எடுத்துட்டு நானாவே கொஸ்டின் கேட்டு அப்படிதான் சொல்றதா ஒரு ஐடியா. பட் ஆனா இதை நான் எப்படி எடுத்துட்டு போறேன், எப்படி அவன் ரியாக்ட் பண்ண போறான்றதே என்னால யோசிச்சு பார்க்க முடியல. அவனை ஒரு எமோஷனல் பிராங்க் தான் பண்றதா ஒரு ஐடியா. பட் சூர்யா இதை நான் ஜஸ்ட் விளையாட்டுக்கு தான் இதை சொல்றேன். மற்றபடி நீ எப்போதுமே அண்ணன் தான். இது நான் ஒரு விளையாட்டுக்கு தான் அடிக்கடி எப்பயாவது நீ அண்ணனா அப்படிலாம் கேட்பேன். ஆனா நீ எப்போதுமே நீ அண்ணன் தான். ஸோ ஜஸ்ட் ஃபன்னுக்கு தான். நீ எதுவும் ஃபீல் பண்ணி ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடாத. நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். A few moments later. Hi, hello my dear Dekalti families. Welcome back to our channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டாம் அண்ட் ஜெர்ரி எபிசோட் பார்க்க போறோம். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் क्वेश्चन எழுதி வச்சிருக்கோம். சோ 3 क्वेश्चंस தான். நான் குளிக்க போறவா? இந்த என்ன குளிக்க? ஆறவே நான் தானா? கண்ணை மூடி குளிக்க போறா. கண்ணை மூடியா? ஏண்டி? அப்பதான் செம்மையா வேண்டிகோடா நல்லதா வரும். இடிடி என்ன பேப்பர் எடுக்கிற, என்ன பண்ற? எழுதுறியா? இவ்வளவு பொறுமையா எடுக்கிற? எடுத்துட்டியா? என்ன கேள்வி? என்ன கேள்விடி? யார் என்ன கேள்வி? ஆரம்ப நீ எழுதின கேள்வியா? சூப்பரு. என்ன கேள்வி? உண்மையா சொல்லிதான் ஆகணுமா? இதுக்கு ஆன்சரு என்ன கேள்விடி? என்ன கேள்வி அப்படின்னா ஏதாவது ஒரு உண்மை உன்கிட்ட இருந்து மறைச்சு ஸ்டார்டிங்லயே பெரிய உண்மையை மறைச்ச கேள்வியா? எப்படி நான் சொல்றது? சொல்லி நீயே சொல்லணும். ஃபர்ஸ்ட் நீ எடுத்துருக்க, நீயே சொல்லணும். சொன்னா நீ அதை உண்மையா எடுத்துப்பியான்னு கூட எனக்கு தெரியலையே. உண்மையா அதை சொல்லிதான் ஆகணுமா? என்ன பத்தியா? ஆமா, இந்த உண்மை சூர்யா பத்தியான உண்மைதான். என்ன பத்தியா? ஆமாடா, உனக்கு எனக்கு தானே கொஸ்டின். எப்படி இதை சொல்றது? என்னடி நம்புவியான்னு தெரியலடா. ஆனா கண்டிப்பா இது நான் சிரிக்கிறேன்னு சும்மா நான் உன்கிட்ட விளையாட்டுக்கு பண்றேன் அப்படின்னு நினைக்காத. இதை சொல்ல கூட எனக்கு ஃபர்ஸ்ட் மனசு வரல. பட் இது ஒரு கேம் தான். பட் இதுல இந்த உண்மையை நான் உன்கிட்ட சொல்லணும் பண்றியா? இது ஒரு கேம், டாம் அண்ட் ஜெர்ரி கேம் தான். பட் இதுல இந்த உண்மையை இவ்வளவு பெரிய உண்மையை நான் உன்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு தெரியல. அம்மா என்கிட்ட ப்ராமிஸ் எல்லாம் வாங்கியிருந்தாங்க. பட் ஆனா இந்த உண்மைய எப்போதும் நம்ம டாம் அண்ட் ஜெர்ரி என்னடி சொல்ற புரியாது எனக்கு இன்னுமே. அம்மா ப்ராமிஸ்ங்கற என்ன மறைச்ச? பெருசா பேசுற, என்ன புரியல எனக்கு உண்மையாவே. என்ன பத்தியா? நான் அதை இன்க்ளூட் பண்ணிருக்கேனா? நான் இருக்கேன் அதுல? இதை மறைச்சவனா நான் இருக்கவனா? புரியல உண்மையான்ட்ட. மறைச்ச ஒண்ணுன்னு சொல்லலாம். இதுல நீதான் பெரிய இன்வால்வ்மெண்ட்டும் சொல்லலாம். இது புரியனடி மறைச்சிங்க ப்ராமிஸ் பண்ண அளவுக்கு?
எனக்கு சொல்லவே வரலடா. அதான் சொல்லுவ அதானே இதுக்குள்ள பில்டப்பா. நான் அப்படியான உன்னை நினைச்சது கூட இல்ல. பட் ஆனா இதுதான் உண்மை. பட் ஆனா இத வந்து அம்மா உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்ட்டு ப்ராமிஸ் எல்லாம் வாங்கிருந்தாங்க. பட் நம்ம டாம் அண்ட் ஜெர்ரி எபிசோட்ல எப்பவுமே உண்மையதான் சொல்லிருக்கோம், போய் சொன்னதே இல்ல. பட் இத உன்கிட்ட சொன்னா இதை தாங்குவியான்னு கூட எனக்கு தெரியல. அப்படின்னு சொல்ல போற சொல்லுடி, உண்மையா பயமா இருக்கு எனக்கு. என்னடி சொல்ல போற? எப்படிடா சொல்றது? என்ன ரொம்ப பெரிய பொய்யா? என்ன மறைச்ச? கண்டிப்பா நீ தாங்க மாட்டேன். எப்படி எனக்கு சொல்றதே தெரியல. என்ன சொல்லு. அம்மா மறைச்சா நீ மறைச்சு என்கிட்ட? அம்மா கிட்ட மறைச்சாங்களா? அம்மா மறைக்க வாய்ப்பு இல்லை. என்ன என்கிட்ட அம்மா மறைச்சாங்களா? ஃபேமிலியே இதை உங்ககிட்ட மறைச்சிருக்கோம். ஃபேமிலியே மறைச்சிருக்கீங்களா? என்ன அப்படி மறைச்சிங்க என்கிட்ட? அது எப்படி எனக்கு தெரியாம ஃபேமிலியே மறைச்சிருப்பீங்க? எல்லாரும் மறைச்சாங்களா? என்ன மறைச்சாங்க என்கிட்ட? சொன்னா நம்புவியான்னு தெரியலையே. என்னடி மறைச்சாங்க? அப்படி எப்படி என்ன மறைச்சிருப்பாங்க? அப்படி இருக்க ஒண்ணும் ஆயிடுச்சு. சொன்னா தாங்க மாட்டேடா. அதனாலதான் உன்கிட்ட யாருமே இது சொல்ல வேணாம் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து உன்கிட்ட ஹாப்பியா அப்படிதான் நடந்துக்கிட்டாங்க. இது உனக்கு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு தான் உன்கிட்ட அந்த அளவுக்கு க்ளோஸா அப்படிதான் நடந்துக்கிட்டோம் எல்லாருமே. உண்மையா எனக்கு தலை வெடிச்சிருமோ சந்தியா. என்னடி மறைச்சிங்க? ஃபேமிலியா நீ விஷயம் மறைச்சேன்னு அம்மா மறைச்சா ஃபேமிலியா மறைச்சேங்கிற. எனக்கு உண்மையா ஒரு மாதிரி இருக்கு. சொல்லி என்னன்னு சொல்லப்ப சொல்லிடுற ப்ளீஸ். என்ன மறைச்சிங்கடி? உண்மையா பக்க பக்கம் இருக்கு. என்னடி மறைச்சிங்க? சொல்லு சந்தியா. என்னன்னு உண்மையா எனக்கு தலையெல்லாம் வெடிச்சிரும் போல இருக்கு. அப்படியே மறைச்சிங்க குடும்பம் வாங்கிட்ட? சொல்லுடி, ஒன்னாடி கேக்குறேன். எப்படா சொல்றது நானு? எதுக்கு இப்ப நீ கண்ணா கலங்குற? அப்படின்னு சொல்ல போற. எனக்கு உண்மையா பயமா இருக்கு. சொல்லுடி. அம்மாக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மேரேஜ் ஆகி குழந்தை இல்லாம இருந்தாங்க. அதெல்லாம் உனக்கு தெரியவே தெரியாது. உனக்கு எதுவுமே ஃபர்ஸ்ட் தெரியாது. உனக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. உன்னை வந்து வேற ஒரு ஸ்டோரி சொல்லி அப்படியே உன்னை எல்லாருமே அதே சொல்லி பேசணும் அப்படின்னு சொல்லியே கொண்டு போனோம். ஃபர்ஸ்ட் அம்மாக்கு குழந்தையே கிடையாது. ஒரு 2-3 இயர்ஸ் நம்ம அம்மா பத்தானடா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம அம்மாக்கு 2-3 இயர்ஸா குழந்தையே இல்ல. ஒன்னையில நான் பிறந்துட்டேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உன்னை நம்ப வைக்கிறதுக்காக அப்படி சொன்னாங்க. மற்றபடி அம்மாக்கு வந்து 2-3 இயர்ஸா குழந்தையே இல்ல. எல்லாரும் அம்மாவை ரொம்ப திட்டி அப்படி இப்படின்னு சொல்லவும்னா வந்து லூசி என்ன இரு லூஸ் மாதிரி புரியல. நீ என்னமோ பேசுற. நீ சத்தியமா கேட்கவே முடியல என்ன சொல்ற வர அப்படின்னு. நீ மீனிங்கே புரியல. என்னமோ பேசிட்டு இருக்க. நீ என்ன சொல்றது? அதான் 2-3 இயர்ஸ்க்கு அம்மாக்கு குழந்தையே இல்லை. அப்பதான் வந்து குழந்தை பிறக்கிற மாதிரியும் தெரியல. அப்புறமேட்டுதான் உன்னை வந்து ஆசிரமத்துல இருந்து அம்மா தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆனா இத வந்து முன்னாடி பேசுற. ஆசிரம் தூக்கிட்டு வந்தாங்க? என்ன தூக்கிட்டு வந்தாங்களா? நீ விளையாண்டு இருக்கியா? சத்தியமா நான் விளையாடலடா. இது அம்மா என்கிட்ட அவ்வளவு ப்ராமிஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. உண்மையா இதுதான் உண்மை. சூர்யா விளையாட்டுக்குலாம் இல்ல. நீ தான் என்ன எப்போதும் குப்பத்தொட்டில இருந்து தூக்குனாங்கன்னு சொல்லுவ. பட் நான் வந்து இது அம்மாவும் சரி ஃபேமிலியும் சரி எப்போதுமே வந்து இதை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. சூர்யா டேய். ஆனா இத வந்து எப்பவுமே நாங்க உங்கள்ட்ட அப்படி நடந்துகிட்டதே இல்லையேடா. ஜஸ்ட் ஆனா இதான் உண்மை. சொல்லி செஞ்சு பிராங்க் தான் பண்றியா? என்ன நீ இவ்வளவு இதுல போய் சொல்லுவேன் நானு? இதெல்லாம் விளையாட்டு சொல்ல செஞ்சு தாங்க முடியாது. லூஸ் மாதிரி அழுவாதடா டேய். சூர்யா சொல்லிருக்கீங்க விளையாட்டு சொல்லிருக்கீங்க. அதெல்லாம் உண்மையாவே என் கூட பிறந்த அண்ணன் இல்லடா. பட் ஆனா நம்ம அப்படி ஒரு நாள் கூட இருந்தது இல்லடா. ப்ளீஸ் இதெல்லாம் சொல்லாதடி. உண்மையா உண்மையா சொல்றியாடி? லூஸ். அதனால தான் ஃபேமிலியே உன்னை எப்போதுமே சந்தோஷமா உனக்கு ஒரு நாள் கூட அந்த ஃபீல் வரக்கூடாதுன்னா எப்போதுமே உன்னை சந்தோஷமா வச்சுக்கிட்டோம்டா டேய். உண்மையா வாடி. அழுவாதடா டேய். நீ உண்மையா விளையாடுறியா? என்னடி சொல்லிருடி. உண்மையா தாங்க முன்னாடி. இதாண்டா உண்மை. இவ்வளவு நாள் உன்கிட்ட மறைச்சிருந்தோம்டா டேய். ப்ளீஸ்டா அழுவாதடா டேய். நெஞ்சு வலிக்கிற ஒரு உண்மையா சொல்றியா? உண்மையா சொல்றியா? புரியல எனக்கு. உண்மையா பயமா இருக்கு. என்ன பயமா இருக்கு? உன்னை எங்கேயும் விடலாம் மாட்டோம். நீ என்ன லூசா? எனக்கு நம்பிக்கையே இல்ல. சும்மா இரு. நீ வேலை வேலைன்னு சொல்லிட்டு இருக்க. இன்னைக்கு அண்ணன் இல்லைங்கிற. நான் இப்போ பிறகு என்னமோ பேசுற. நான் தானடி ஒன்னெல்லாம் பிறந்தேன். என்ன செஞ்சதெல்லாம் சத்தியமா நம்புற மாதிரி இல்லையா? பொய்யடா. என்னதான் நான் சொல்றது? சந்தியா சந்தியா ப்ளீஸ் சந்தியா சொல்லி சந்தியா பொய் தான் சொல்ற. நம்ப முடியும் என்னால. நீ சொல்ற வார்த்தை விளையாடுறதுன்னு சொல்றியா? அதுவும் புரியல எனக்கு. ஆனா சொல்லும் போது எனக்கு உள்ள நாடு படபடங்குது. மாறி இருக்கு உண்மையா எனக்கு. உண்மையா அதாண்ட உண்மை. எல்லாருமே ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோங்கடா. அதனால ஒரு நாள் கூட
இத்தனை ஏஜ் ஆயும் உனக்கு சுத்தமா தெரியாத அளவுக்கு நடந்துகிட்டோம்டா. உன்கிட்ட எப்போதுமே கூட பிறந்ததை விட இந்த அளவுக்கு பாசம் வச்சுதான்டா இருந்தோம். ப்ளீஸ் இந்தியா ப்ளீஸ் போயிடுவா சார். நான் கேமரா ஆஃப் பண்ணியா போயிட்டு பிராங்க் இது பண்றியா அப்படின்னு சொல்லிடுவோம்னு சொல்லி தாங்க முடியல. இல்லடா லூசாடா நீ. இப்ப கையில நடக்குது என்ன சரி எப்படி சொல்ற வந்து பிறக்கலங்கிற பிறன அம்மா வந்து இப்ப குழந்தை இல்லைங்கிற அப்பெல்லாம் இது வரைக்கும் எனக்கு யாரும் சொன்னதே சரி. யாரும் புதுசா சொல்ற தெரிய கூடாதுனால இவ்வளவு நாளா வச்சிருந்தோம். தெரிஞ்சா நீ தாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியாதா? நீ மட்டும் அம்மாட பிறந்தியா? என்ன பேசுற? அப்ப நீ பிறந்தா நான் பிறக்கலையா? இல்ல 2-3 years அம்மாக்கு குழந்தை இல்ல. அப்புறமேட்டு தான் உன்னை தத்து. நீ மட்டும் தான் பிறந்தியா? நான் பிறக்கலையா? லேட்டா தான் நான் பிறந்தேன். அதனால நான் சின்ன பிள்ளையா இருக்கேன். போ சந்தியா சும்மா விளையாட சொல்லிட்டு சந்தியா எனக்கு கோவம். உண்மையாதான் அந்த குழந்தைய பிறக்காதுன்னு நினைச்சாங்க. ஆனா பாரு திடீர்னு உன்னை தூக்கிட்டு வந்தோடனே நான் 1 yearலயே பிறந்துட்டேன். சூர்யா இதாண்ட உண்மை. ஃபீல் பண்ணாதடா. அழுதுட்டு இருக்காத. விளையாட கூட சொல்லிட்டு இருக்க. விளையாட்டுக்கு இல்ல நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இன்னும் உனக்கு நீ நம்பலையா நீ? அதனால எல்லாரும் உன் மேல பாசமா இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் நடந்துக்கிறத விட உன்கிட்ட கொஞ்சம் டிஃபரெண்டா எல்லாரும் அவ்வளவு பாசமா இருப்பாங்க. அதுலயும் உனக்கு தெரிய வேணாமா? ப்ளீஸ் சத்தியா காலையில ஒரு பொய் சொல்லாத நேரத்துல நான் விளையாடாத இனிமே தாங்க முடியல. ப்ளீஸ் சொல்லிடுற செஞ்சு நீ விளையாட சொல்லு உண்மையை சொல்லிடு ப்ளீஸ். தாங்க தாங்க முடியல. இதெல்லாம் நினைச்சு விளையாடாத விளையாடாத ப்ளீஸ் இந்தியா உடனே கேக்குறேன். கூட போன அண்ணன் இல்லைங்கிற அம்மாக்கு நான் பிறக்கலைங்கிற நான் எடுத்து வந்தாங்கன்ற என்ன பேசிட்டு இருக்க? எப்படி தெரியுமா இருக்கு உண்மையா எனக்கு? கூட பண்ண அண்ணன் இல்லடா. என்ன ஒரு நாள் கூட நான் அப்படி நினைச்சதே இல்ல. பட் இதுதான் உண்மை. நம்பிதான் ஆகணும் நீ. நான் ஒரு நாள் கூட உன்னை அப்படி நினைச்சதே இல்லடா. இது நம்ம கேமுக்காக நான் உண்மையே சொன்னேன். மத்தபடி இல்லைன்னா நம்ம நான் எப்போதுமே சொல்லியே இருந்திருக்க மாட்டேன். சூர்யா சரி அழுவாத. சும்மா விளாண்டேன். சும்மா சொன்னேன்டா. நீ மட்டும் என்ன குப்பத்தொட்டில இருந்து தூக்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லுவீல, அதனால சும்மா சொன்னேன். சரி அழுவாத. நீ என்ன நான் என்னைக்கு உன்ன அண்ணன் இல்லாம சொல்லிருக்கேனா? சும்மா தானே சொல்வேன். நீ என்னைக்குமே அண்ணன் தான். லூசா நீ? அழுவாதடா. அழுவாத. உண்மையாவே அப்படிதான் தூக்கிட்டு வந்தாங்க. சும்மா சொல்லியா? சரி விட அழுவாத. என்ன நீ லூசா? நீ நம்பிடுவியா உடனே? நான் நம்பலாம் இல்ல. எனக்கு தெரியாதா நான் அம்மாவுக்கு தான் பிறந்தேன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி அம்மா வைக்கல அரைஞ்சிடும் சந்தியா. சரி சரி விட அழுவாத. தேங்க்யூ சும்மா பாரு. சும்மா அண்ணன் இல்லைங்கிற அம்மா கிட்ட பிறக்கலைங்கிற என்ன நீ இதெல்லாம் விளையாட சொன்னா இதெல்லாம் சொன்னா அப்படி இது இல்ல இருக்கு. நீ கஷ்டமா இருக்கு. நம்பிக்கைலாம் சுத்தம் ஒரு டாட்டு கூட இல்ல. நான் ஏன் கண் காணலன்னா நீ சொன்ன வார்த்தை எனக்கு உள்ள பாதிச்சிச்சு. என்னடா அண்ணன் இல்லையா அம்மாவுக்கு நான் பிறக்கலையா அந்த வார்த்தை உள்ள பாதிச்சிச்சு. என்ன அதை மட்டும்தான் கண் கலங்க தவிர டவுட்லயோ நான் பிறக்கலைங்கிற எண்ணத்துலயோ நான் கண் கலங்கல. எனக்கு தெரியும் நான் தான் பிறந்தேன். நான் ஓண்டன் தான். நான் அம்மாவுக்கு பிறந்தவன் தான் எனக்கு தெளிவா தெரியும். நீ சொல்லியா தெரியும் பிறந்த உலகம் எனக்கு இருக்காதா நம்ம பிறந்தோமா இல்லையான்னு அவருக்கு சொல்லியா தெரியணுமா? நான் தான் பிறந்தேன் எனக்கு நல்லா தெளிவாக தெரியும். அந்த உணர்வுலேயே தெரியும். எனக்கு சொல்லணும் அவசியம் இல்லை. சொன்ன வார்த்தை வந்து எனக்கு உள்ள அப்படியே ரொம்ப இதாயிடுச்சு. அதில் தண்ணி வந்திருக்கு. அதில் தான் கண் கலந்துச்சு தவிர நான் நம்பாமையோ சொல்லாத. ஃபீல் பண்ணாத. நீ மட்டும் எத்தனை தடவை குப்பத்தொட்டில இருந்து தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு விளையாட்டு சொல்றது சும்மா சீசா பேசுறது வேற விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இதெல்லாம் பிராங்க் பண்ணிட்டு இருக்கேன் சும்மா போயிட்டு. சரி விடு ஃபீல் பண்ணாத. டேய் சரி விடு. அவன் தங்கச்சி இல்லைன்னு ஆயிடுமா? சரி விடுடா அழுவாதடா. சரி விடு அழுவாத. நினைச்சேன் அப்ப ஏதாவது நீ இவ்வளவு இதா பேசும்போது என்னமோ நீ குடும்பத்துக்கு என்னமோ பேசும்போது நினைச்சதான் பண்ண புரியும் அப்படின்னு. லட்சம் இது மாதிரி பிராங்க் பண்ணாதுங்க. கஷ்டமா இருக்குங்க. அது அந்த வார்த்தை சொல்லாத. கூட பிறந்த அண்ணன் இல்லைங்க சரி அம்மா பிறக்கலாம் சொல்லாதுங்க. தாங்க முடியாது என்னால. நான் நீங்க தான் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கேன். குடும்பம் தான் என்ன அப்படின்னு குடும்பமே குடும்பத்துக்கு சம்மந்தம் சொல்லிடாத செஞ்சு தெரியுங்க. சும்மா அதனாலதான் உன்னை எமோஷனலா உன்னை புக் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணேன். பிளான் பண்ணி கட்டாத பண்றியா? சரி விடு. எனக்கே இது பண்றதுக்கு மனசே வரல. அதனால எனக்கு பேச கூட வரல. எப்போதும் கலகலன்னு பேசிட்டு இருப்பேன். உன்னை எப்படி பண்றதுன்னே எனக்கு தெரியல.
அதான் ஏதோ சொல்ல முடியாம தவிச்சு ஏதோ சொல்லிட்டேன். சாரிடா. சரி சாரி, மன்னிச்சிடு. சரி மன்னிச்சிடுடா. ஓகே, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான். எனக்கு தெரியும் கண்டிப்பா இதை அவன் தாங்கவே மாட்டான், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் சொன்னா அப்படின்னு. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான். ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ட்ரை பண்ணேன். பட் ஆனா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. போய் அவனை சமாதானப்படுத்தணும். பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க வரேன். பாய் பாய்.